சரி, குழந்தை மட்டும் தானா? வயிற்றுலயே குழந்தை கலைஞ்சிட்டா அதுவும் நடக்குது இல்லையா? அபாஷன் ஆயிடுது இல்லையா? இப்படிப்பட்ட குழந்தைகள் சம்பந்தமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸில, பெற்றோர்கள் ஏதாச்சும் ஒரு பாவத்தை செஞ்சு நரகத்தின் பக்கமாக போய்கிட்டு இருப்பாங்க. அந்த வயிற்றில் கலைந்து போன அந்த சிசு அல்லாஹ்விடத்திலே தர்க்கம் செய்யுமாம், என்னுடைய பெற்றோர்கள் எங்கே? அவர்களை நான் சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதாக. அப்போது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சிசுவை பார்த்து சொல்வானாம், தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி இறைவனிடத்தில் வாதிடக்கூடிய சிசுவே, நீ உன்னுடைய பெற்றோர்களை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல் என்பதாக சொல்வானா. இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சிசு தன்னுடைய தொப்புள் கொடியை பிடித்துக் கொண்டு தன்னுடைய பெற்றோர்களை சுவர்க்கத்திற்குள் அழைத்து செல்லும் என்பதாக சொன்னார். இதுவெல்லாம் தன்னுடைய குழந்தையை ஆயிரம் ஆயிரம் கற்பனைகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிரமத்திற்கு இறைவன் தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு. மலக்குமார்கள் ரூஹ கைப்பற்றிட்டு வரும்போது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மலக்குமார்களை பார்த்து கேட்பானா, என்னுடைய அடியானினுடைய குழந்தையை கைப்பற்றி விட்டாயா என்பதாக கேட்டான். ஆமா, கைப்பற்றிட்டோம். என்ன சொன்னான்? மலக்குமார்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னான். பொருந்தி கொண்டான். வேற என்ன செய்வான்? பொருந்தி கொண்டான் என்பதாக. அப்போது அல்லாஹ் சொல்வானாம் மலக்குமார்களை பார்த்து, என்னுடைய அடியானினுடைய இதய கனியை பறித்தும் அவன் அதை பொருந்தி கொண்டானா, அவனுக்கு சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுங்கள், அந்த மாளிகைக்கு பைத்துல் ஹம்த், புகழின் மாளிகை என்பதாக பெயர் வையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வானா. இதய கனிதானே. நம்முடைய பிள்ளைகளுடைய உயிர் பறிக்கப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய ஈரக்கொலை துண்டே நடுங்கி போய் விடுகிறது அல்லவா? அல்லாஹ் சொல்லுவானாம், என் அடியானினுடைய இதய கனியை பறித்தும் கூட இறைவனை கோபித்துக் கொள்ளாமல் பொருந்தி கொண்டானா, அவனை கௌரவிக்க வேண்டும் அல்லவா? எனவே சுவர்க்கத்திலே பைத்துல் ஹம்த் என்ற மாளிகையை கட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்.